ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி நோன்பு திறந்ததும் பார்த்திங்கன்னா பழைய சோறு வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நோன்பு டைமில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சஹர் செய்யும்போது பழைய சாதம் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த நீராகாரங்கிறது சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆகிடும். பழைய சோறு குடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சது. அதனால் நோன்பு திறந்ததுமே ஒரு 7 மணிக்கெல்லாம் தொழுதுட்டு உடனே பழைய சோறு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு தொட்டுக்க வந்து காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா பழைய சோறு, பழைய குழம்பு, பருப்பு வடை, இது 3 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டேன் டின்னருக்கு. அவ்வளோதான், டின்னர் முடிச்சாச்சு 7 மணிக்கே. பழைய சோறோட பச்சை மிளகா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டமாக கீறி போட்டு எண்ணெயில் பொரித்து கொடுத்தோம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். பட் பச்சை மிளகா சேராததுனால பழைய சோத்தோடு நான் பச்சை மிளகா வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி பழைய குழம்பு வச்சு சாப்பிட்றேன். உங்களுக்கு நீராகாரம் பிடிக்குமா? நீராகாரத்துக்கு என்னென்ன சைடிஷ் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.